அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ப்ரெசைடிங் ஆஃபீஸர்ஸ் ரிப்போர்ட் பார்ட் 1 மார்க் போல் சர்டிஃபிகேட் எவ்வாறு நிரப்புறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக நேம் ஆஃப் எலெக்ஷன் அப்படிங்கிறதுல ஜென்ரல் எலெக்ஷன் டு தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 2026 அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. நம்பர் அண்ட் நேம் ஆஃப் ஏசி அப்படிங்கிறதுல உங்கள் அசம்பிளி கான்ஸ்டியூஷனோட நம்பர் நேம் எழுதிக்கோங்க. நம்பர் அண்ட் நேம் ஆஃப் பிசி அப்படிங்கிறதுல பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூஷனோட நம்பரும் நேமே எழுதிக்கோங்க. போலிங் ஸ்டேஷன் நம்பர் அப்படிங்கிறதுல உங்கள் வாக்குச்சாவடி எண்ணையும் வாக்குச்சாவடியோட பெயரையும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிறதுல கண்டக்ட் ஆஃப் மார்க் போல் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க் போல் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் சீரியல் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நேம் ஆஃப் கேண்டிடேட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு கேண்டிடேட் நேம் ப்ரீ பிரிண்ட்டாக வந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கேண்டிடேட்ஸ் நேமை அந்த இடத்துல எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் ஓட்ஸ் காஸ்ட் டூரிங் மார்க் போல் அப்படிங்கிறதுல நீங்கள் மினிமம் 50 ஓட் காஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மார்க் போலுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் ஆரம்பித்து வரிசையாக ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்க் போல் பண்ணணும். ஃபஸ்ட் கேண்டிடேட்டுக்கு மார்க் போல் பண்ணும்போது அந்த நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அப்படிங்கிறதுல 1 போடணும். அதே போல் இப்போ 15 கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா 15 கேண்டிடேட்ஸ்க்கு 1 போட்டு அடுத்து 15 கேண்டிடேட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் 1வது கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடணும். அப்போ 1+1 அப்படின்னு இந்த இடத்துல எழுதணும். நீங்கள் மொத்த ஓட்டை எழுதக்கூடாது. இந்த இடத்துல 1+1+1 தான் எழுதிட்டு வரணும். மறுபடியும் ஃபஸ்ட் கேண்டிடேட்லேருந்து 15வது கேண்டிடேட் வரைக்கும் போட்டுட்டு திரும்ப ஃபஸ்ட் கேண்டிடேட்லேருந்து அப்படி தான் வரணும். ஆர்டராக தான் நீங்கள் மார்க் போல் பண்ணணும். அடுத்து நம்பர் ஆஃப் ஓட்ஸ் டிஸ்பிளேட் இன் சியூ ஆன் செக்கிங் த ரிசல்ட். சியூவில் ரிசல்ட் செக் பண்ணும்போது ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு எத்தனை ஓட் டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதுங்க. அடுத்து நம்பர் ஆஃப் விவிபேட் பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்ஸ் எகெயின்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறதுல அந்த மார்க் போல் அப்போ அந்த விவிபேட் ஸ்லிப்ஸை எண்ணுவீங்க. அப்போ ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு எத்தனை ஸ்லிப்ஸ் இருந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதணும். ரிசல்ட் டிஸ்பிளேட் இன் சியூ அண்ட் பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்ஸ் கவுண்ட் டேலிட் வித் ஈச் அதர் அப்படிங்கிறதுல ரெண்டுமே டேலி ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. டேலி ஆகி தான் இருக்கும். அதனால் அந்த இடத்துல எஸ்ன்னு போட்டுருங்க. சிக்னேச்சர் ஆஃப் போலிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறதுல அந்த போலிங் ஏஜென்ட்ஸும் அந்த பார்ட்டினே இருக்கக்கூடிய அந்த சிக்னேச்சர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அந்த போலிங் ஏஜென்ட்ஸில் சைன் வாங்கிடுங்க. இது ஏன்னுங்கிறதுல கொடுத்துருக்காங்க. நோட்டா உட்பட நீங்கள் அனைத்து கேண்டிடேட்டுக்கும் மேலேருந்து வரிசையாக தான் ஒவ்வொரு ஓட்டாக நீங்கள் மார்க் போல் பண்ணிட்டு வரணும். அடுத்து பியில் கிளியர் பட்டன் ஆன் த கண்ட்ரோல் யூனிட் ஹேஸ் பீன் ப்ரெஸ்ட் டு கிளியர் மார்க் போல் டேட்டா. எஸ் நோ. இஃப் எஸ் தென் ரைட் த எபோவ் சென்டென்ஸ் இன் இங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளியர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு கேட்குறாங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கிளியர் பட்டன் ஆன் த கண்ட்ரோல் யூனிட் ஹேஸ் பீன் ப்ரெஸ்ட் டு கிளியர் மார்க் போல் டேட்டா அப்படிங்கிறத கீழே அந்த லைனில் எழுதணும். அதுக்கடுத்து சீல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் பேப்பர் ஸ்லிப்ஸ் டேக்கன் அவுட் ஃப்ரம் விவிபேட் ஆஃப்டர் மார்க் போல். மார்க் போல் முடிஞ்சதுக்கப்புறம் விவிபேட் ஸ்லிப்ஸை எடுத்துட்டிங்களான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு போட்டுருங்க. எம்டி விவிபேட் ஷோன் டு ஆல் போலிங் ஏஜென்ட்ஸ் அதுலேயும் எஸ் போட்டுருங்க. அதாவது விவிபேட்டில் எந்த பேப்பர் ஸ்லிப்ஸுமே இல்லைன்னு போலிங் ஏஜென்ட்ஸுக்கு நீங்கள் காட்டிட்டிங்களா கேட்குறாங்க. அதுக்கடுத்து பிஃபோர் ஆக்சுவல் போல் என்ஷூர் தட் நோ பேப்பர் பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்ஸ் இஸ் இன் விவிபேட் ட்ராபாக்ஸ் அண்ட் ஷோன் டு போலிங் ஏஜென்ட்ஸ். ஆக்சுவல் போலுக்கு முன்னாடி எந்த பிரிண்டட் பேப்பரும் விவிபேட்டில் இல்லை அப்படிங்கிறதையும் போலிங் ஏஜென்ட்ஸ் காட்டிங்கன்னா கேட்குறாங்க. அந்த இடத்துல எஸ் போட்டுருங்க. டோட்டல் பட்டன் ஆன் த கண்ட்ரோல் யூனிட் ஹேஸ் பீன் ப்ரெஸ்டு டு ஷோ டோட்டல் ஓட் 0 டு போலிங் ஏஜென்ட்ஸ். நம்ம கண்ட்ரோல் யூனிட்டில் டோட்டலை ப்ரெஸ் பண்ணி எந்த ஓட்டுமே இல்லை அப்படிங்கிறத போலிங் ஏஜென்ட்ஸ் காட்டணும்னு சொல்கிறாங்க. மார்க் போல் விவிபேட் ஸ்லிப்ஸ் ஸ்டாம்ப்டு வித் மார்க் போல் ஸ்லிப் அண்ட் சீல்டு இன் பிளாக் என்வலப் அண்ட் தென் சீல்டு வித் பிங்க் பேப்பர் ஸ்லிப். மார்க் போல் ஸ்லிப்பை எடுத்து அதுக்கு பின்னாடி மார்க் போல் ஸ்லிப்புங்கிற சீல் குத்தி அதை பிளாக் கலர் கவரில் வச்சு நீங்கள் பின் பேப்பர் ஸ்லிப்பால் சீல் பண்ணியிருப்பீங்க. அதனால் எஸ் போட்டுருங்க. அடுத்து ஃபாலோயிங் விட்னஸ் மார்க் போல் அண்ட் சர்டிஃபை தட் மார்க் போல் ஓட்ஸ் டேலிட் அண்ட் தட் த மார்க் போல் ஓட்ஸ் எரேஸ்டு ஃப்ரம் சியூ ஆஃப்டர் மார்க் போல். அதாவது மார்க் போல் டேலி ஆச்சு, அதே போல் அதை சியூலேருந்து எரேஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறத விட்னஸ் கீழே கேட்டிருக்காங்க. அது கீழே சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த போலிங் ஏஜென்ட், என்ன பார்ட்டி, கேண்டிடேட்டோட நேமு, கடைசியாக அந்த விட்னஸ் அந்த போலிங் ஏஜென்ட்டோட சைனை வாங்கிடுங்க. அடுத்து டைம் டிஸ்பிளே ஆன் த கண்ட்ரோல் யூனிட் இஸ் டேஷ் மினிட்ஸ் மோர் ஆர் லெஸ் இன் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஐஎஸ்டி இஃப் எனி. கண்ட்ரோல் யூனிட்டில் என்ன டைம் டிஸ்பிளே ஆகுதோ அந்த டைம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். சிக்னேச்சர் ஆஃப் மைக்ரோ அப்சர்வர் இருந்தாங்க உங்கள் போலிங் ஸ்டேஷன்னா அவங்ககிட்ட இந்த இடத்துல கையெழுத்து வாங்கிக்கோங்க. நேம் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுல ப்ரிசைடிங் ஆஃபீஸர் உங்களுடைய நேம் அண்ட் சிக்னேச்சரை பண்ணிடுங்க. அடுத்து இட் இஸ் ஹியர் பை சர்டிஃபை தட் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆக்சுவல் போல் டோட்டல் பட்டன் ஆஃப் த கண்ட்ரோல் யூனிட் ஹேஸ் பீன் ப்ரெஸ்டு இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல் போலிங் அஃபீஷியல்ஸ் டு என்ஷூர் தட் டோட்டல் ஓட் இஸ் 0. டிக் த அப்ராப்ரியேட் அப்ரிவேஷன் அப்சர்வேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அதில் கண்ட்ரோல் யூனிட் ஷோஸ் டோட்டல் ஓட் 0. அதாவது எல்லா போலிங் ஆஃபீஷியல்ஸும்னால நீங்கள் டோட்டல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் யூனிட்டில் 0 ஓட்டு தான் காட்டுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட் ஷோஸ் டோட்டல் ஓட் மோர் தென் 0 அப்படின்னா என்னென்னா மார்க் போலில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அப்போ கிளியர் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கீழே சிக்னேச்சர் ஆஃப் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் சைன் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே இதையும் ஃபாலோவிங் விட்னஸ் the above process and certify that the mock poll votes ensured from the control unit and mock poll VVPAT slips removed from the VVPAT before start of actual poll. ஆக்சுவல் போலுக்கு முன்னாடி மார்க் போலோட அந்த ஓட்ஸை வந்து சியூலையும் கிளியர் பண்ணியாச்சு. அதே போல் விவிபேட்டில் இருக்கக்கூடிய ஸ்லிப்ஸை எடுத்தாச்சு அப்படிங்கிற அந்த விட்னஸ் கேட்டிருக்காங்க. அந்த விட்னஸில் அதே போல் போலிங் ஆஃபீஸர் சிக்னேச்சர் அந்த PO1 PO2 PO3 இந்த இடத்துல சைன் வாங்கிக்கோங்க. இதே போல் எளிமையான முறையில் நீங்கள் இந்த மார்க் போல் சர்டிஃபிகேட் அதாவது ப்ரெசைடிங் ஆஃபீஸர்ஸ் ரிப்போர்ட் பார்ட் 1 மார்க் போல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஃபில் செய்து கொள்ளலாம். நன்றி.